எப்பவுமே ஒரு சாய்ஸ் எடுக்கும் போது பெர்ஃபெக்ட்டா எடுங்க. தேவன்கிட்ட கேட்டு முட்டி போட்டு எஸ்ப்பா நான் ஒரு சாய்ஸ் எடுக்க போறேன், அது உமக்கு பிரியமா இருக்கான்னு சொல்லிட்டு வேதத்தின்படி ஆராய்ஞ்சு அந்த சாய்ஸ் எடுங்க. சில நேரத்துல அந்த சாய்ஸ் நல்லா இருக்கும், போக 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 வருஷங்கள் ஆக ஆக தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய வரும். அப்படி எடுக்கக்கூடாது. மேக் யுவர் சாய்ஸ் வைஸ்லி. உங்களுடைய சாய்ஸ் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்போ உங்களுடைய கண்ணீரை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை 100% இருக்கணும். ஏதோ நமக்கு தேவை வரும் எப்படின்னா, தேவை வரும்போது மட்டும் தேவன் கிட்ட வரணும். சந்தோஷமா இருந்த காலகட்டத்துல தேவனை தேட மாட்டோம். இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ மரணமே ஆனாலும் என் தேவனுக்காக வாழ்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்குமானால் தேவன் துன்பத்தின் பாதையில கூட அவர் உங்க கூட இருப்பார். அவர் உங்க கூட இருந்தார் அப்படின்னா தேற்றத்துக்கு வேற யாருமே நீங்க போயிட்டு தேட மாட்டீங்க. ஆறுதல் சொல்ல பல பேர் இருக்கலாம், ஆனா சர்டைன் பீரியட்ஸ்ல தான் இருப்பாங்க. தேவன் மட்டும்தான் இறுதி வரைக்கும் இருப்பார். இதை நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லணும்.